எடுத்துக்காட்டு 2.41 பின்வருவனவற்றின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பெருக்குத்தொடர் வரிசையை காண்க. முதல் உறுப்புனா என்னது? ஏ. விகிதம்னா என்னது? ஆர். பெருக்குத்தொடர் வரிசையை காண்க அப்படின்னாலே ஒரு 3 உறுப்புகளை கண்டுபிடிச்சி எழுதணும். பெருக்குத்தொடர் வரிசையில் அமையக்கூடிய அந்த உறுப்புகள் எப்படி இருக்கும்? ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர்னு இருக்கும். அடுத்து ஒரு 3 டாட் வச்சுருங்க, ஏன்னா போயிட்டே இருக்கும். ஒரு முடிவுறவா இல்லை முடிவில்லாவா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் 3 உறுப்புகளை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருக்கி போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் என்னப்பா? நமக்கு தேவையான அந்த பெருக்குத்தொடர் வரிசை. இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், 256 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஆர் பெருக்கிறோம். ஸோ 256 2ஆல் பெருக்கிறப்ப என்ன கிடைக்கிது? 1280. இங்கே ஒரு தசம எண் இருக்கிறனால பின்னாடி இருந்து ஒரு புள்ளி வைக்கிறப்ப இந்த 0 என்ன ஆயிரும்? அடியாயிரும். அப்போ ஏஆரின் மதிப்பு என்னப்பா? 128. அப்போ ஏஆர் ஸ்கொயர் முதல் 0.5 ஸ்கொயர் பண்ணுறோம். 5 × 5 என்னப்பா? 25. ஸோ 0.5 இதுவும் 0.5ங்கிறப்ப 2 தசம எண். அப்போ 2 தசம எண்ணுக்கு முன்னாடினா 0.5 பெருக்கல் 0.5ஓட ஆன்சர் என்னப்பா? 0.25. எப்போவுமே தசம எண்ணுக்கு அடுத்து உள்ளதை தனித்தனியாக தான் வாசிக்கணும். இப்போ 256 25ஆல் பெருக்கிறோம். பெருக்கி வர ஆன்சர் இங்கே 2 தசம எண் இருக்கா? பின்னாடி இருந்து 2 தசம எண் தள்ளி புள்ளி வச்சோம்னா ரெண்டுமே 0 வருது. அப்போ பிரச்சனை இல்லை, அந்த முழு எண்ணை மட்டும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். அப்போ இது ஏ, இது ஏஆர், இது ஏஆர் ஸ்கொயர்.